Vanakkam and welcome to Dial Jaya TV. There are two types of people அப்படின்னு சொல்லுவாங்க, the best and the rest. But இந்த ரெண்டு டைப்லயும் இல்லாத சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. HIV-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எதிர்காலம் இதை பத்தின பேசுற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். இது குறித்து பேசுறதுக்காக மிஸ்டர் எல்விஸ் ஜோசப் டைரக்டர் பெங்களூர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. HIV-ஆல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களோட எதிர்காலம், அவங்களோட ஃபியூச்சர், அதாவது நல்ல முறையில் எப்படி அமைச்சு தரது, அதை பத்தி டீடைலா பேச போறாரு. வணக்கம், வெல்கம் சார். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். அண்ட் இது HIV-க்காக பாதிக்கப்பட்டிருக்கிற பசங்களுக்காக ஒரு ஃபியூச்சர், தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் கம்மிங் அப் டுடே. இது வந்துட்டு இனிஷியலாக இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்கூல்ஸ் ஸ்பெஷலி. பசங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு இப்போது தேர் ஆல்ரெடி எஃபெக்டட் இன் த சொசைட்டி, இன்னைக்கு எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு வந்துட்டு when they taking it forward, ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு இண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட்லி யூ லுக் அட் இட் ஆன் எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் கவர் பண்ணி தென் யூ ஹேவ் நவ் ஒரு மாடியூல் இண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ்க்காக. குழந்தைகள் வந்து HIV-ஆல பாதிக்கப்படுறதுக்கு காரணங்கள் சில இருக்கு. மிக முக்கியமான மெயின் ரீசன்ஸ்லாம் என்ன சார்? irresponsible parents, adults. ஓகே. எனக்கு மோஸ்ட் பசங்க வந்துட்டு தே born with HIV-ஆல அப்படியே பிறந்திருக்கிறாங்க. அண்ட் இதால அவங்களோட நிறைய இட்ஸ் grown rapidly in the society. ஸோ இது வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு இட்ஸ் பேரண்ட்ஸ். ஓகே சார், அவங்களோட மென்டாலிட்டி எப்படி சார் இருக்கு? குழந்தைகள் HIV-ஆல பாதிக்கப்பட்ட சின்னஞ்சிறு குழந்தைகள், அவங்களோட மென்டாலிட்டி அவங்க என்னவா நினைக்கிறாங்க? அது வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ், ஒரு ஏஜ்ல தான் அவங்களுக்கு தே ஆர் அவேர் ஆஃப் இந்த மாதிரி HIV அவங்க 14-15 இயர்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க இதுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள ஒரு கவுன்சில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு வைரஸ் உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அண்ட் ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு தே மேக் இட் வெரி பாசிட்டிவ். பட் இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவா தனக்கு HIV வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. பட் உங்க ஸ்கூல்ல இது கிடைச்சிருக்கு, ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லைங்க? ஓகே சார், அவங்களோட ஃபியூச்சர், டூ டைப்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். என்ன ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி அவங்க ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்க, அண்ட் மென்டலி சைக்கலாஜிக்கலி அவங்களோட பொசிஷன் என்ன எதிர்காலத்தில், இதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது வந்துட்டு லைக் ஐ செட் இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. எதுவுமே கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் ஃபைனலைஸ் ஆகிடலைங்க. ஹவு டு யூ ரியலி ஹேவ் அ சொல்யூஷன் பிளான் மாதிரி. ஃபைனான்ஷியலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம நிறைய மாடியூல்ஸ் இன்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ எஜுகேட்டிங் தீஸ் சில்ட்ரன். அவங்களுக்கு வந்து எஜுகேஷனில், ஆர்ட்ஸில், ஸ்போர்ட்ஸில் யூ ட்ரைங் டு டீச் தம் அ கரியர், ஹேவ் அ கரியர் ஃபார் தெம். இது வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இட் இஸ் கோன் பி அ ப்ராசஸ் இன் த ஃபியூச்சர் டு நோ எப்படி உங்களால் ஒரு சொல்யூஷன் பிளான் கொண்டு வந்து இவங்களுக்காக ஒரு எஜுகேஷன், யூ நாட் கோன் லுக் அட் அஸ் டிஃப்ரெண்ட் சொசைட்டி மாதிரி பார்க்க போகிறதுல. பட் அவங்க வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் கூட ஒர்க் பண்ணி, சொசைட்டிலேயே ஒர்க் பண்ணி, தே கோன் கெட் ரெகுலர் ஜாப்ஸ், நம்ம ரெகுலர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி அப்படி இண்டக்ட் பண்ணி வி கோன் லுக் அட் ஃபியூச்சர் ஃபார் தெம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, இதனால என்னென்ன பாசிட்டிவ் அப்ரோச் அவங்களுக்கு கிடைக்குது? ஓகே, ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்துட்டு இப்போது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பசங்களுக்காக இன்னைக்கு தெர் இஸ் நோ சைல்டு விச் க்ரோஸ் விதவுட் பிளேயிங் ஸ்போர்ட், பீட் கிரிக்கெட், ஃபுட்பால். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டு எராடிகேட் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொசைட்டியில். நீங்கள் இன்னைக்கு நிறைய பசங்க வந்துட்டு ஸ்கூல்ஸில் வந்து தே டோன்ட் வாண்ட் டு மிங்கிள் வித் சில்ட்ரன் ஹூ ஆர் பாசிட்டிவ், being affected. So இந்த பசங்களுக்காக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் இண்டாக்ட் பண்ணாக்கா இட் will help them on their building up their immune system, help them build on their psychosocial aspects, ஒரு செல்ஃப் எஸ்டீம் பில்ட் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு வின்னிங் ஆட்டிடியூட் பசங்களுக்காக. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இது ஸ்போர்ட்ஸ் இண்டாக்ட் பண்ணுறதால they become better. நீங்கள் என்ன இன்னைக்கு if you go to hospitals also, you look into doctors, they are first thing they advise is any kind of illness, என்ன மாதிரி ஒரு டிசீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு you should start walking, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணும். why do they advise? because ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து is a positive approach to eradicate and any kind of to make things better for a human being. ஓகே சார், இந்த குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் இருந்தாலும், பட் அது வந்து மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது தானே அந்த சமுதாய ஒற்றுமை வரும். இல்லாட்டி தாங்க வந்து எதை புறக்கணிச்ச ஒரு கூட்டம் அப்படின்னு நினைக்க தோணாதா? உங்களோட ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபவுண்டேஷனில் சாதா மெயின் ஸ்ட்ரீம் சில்ட்ரன் இருக்காங்களா, இல்லை இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக தான் பண்ணுறீங்க? இப்போதுக்கு தனியாக தான் பண்ணிட்டு இருக்கோங்க. எனக்கு இது வந்துட்டு இன்னும்
accept ஆயில சொசைட்டில வந்து ரொம்ப லார்ஜர் எக்ஸ்டென்ட்ல இது வந்து accept பண்ணிட்டு இருக்காங்க. So the one of the main reasons sports induct பண்ணது வந்துட்டு it's a common platform. In the sports ஆல வந்துட்டு நீங்க வந்துட்டு mainstream children as well as children living with HIV you can bring them together. அது வந்துட்டு அவங்கள வந்துட்டு it will bridge that gap. So you don't need to நம்ம வந்துட்டு you grow up after 25 years இந்த மாதிரி ஒரு community இருக்குது நம்ம அவங்களுக்கு ஒரு social service பண்ணோம். You should not think like that. இப்பவே you start growing with that community அது வந்து community accept ஆயிடுது. So sports வந்துட்டு is a common platform. And the sports பண்றதால you bridge the gap of discrimination among children. Okay, bridging the gap அது நிச்சயமா நடக்குது. பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு சார் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து குறிப்பா HIV-ஆல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இத பத்தி நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். ஆமா, பசங்களுக்காக இப்போ வந்துட்டு we are doing a lot of organized camps. எனக்கு இந்த பசங்களுக்கு it's the very first time sports introduce பண்றதே first time. அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடைச்சல அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அவங்களுக்காக they've never got. I mean என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது சார்? Changes definitely like I mentioned to you, it's on the psychosocial aspects. I want a positive attitude. It's a self-esteem. That's very, very important in any human being. If you don't have a self-esteem, how are we going to face the society? Now, every society going to face. It could be within the family, within your friends. You need to have self-esteem. So, and also sports, doing sports on the immune system on the really it'll build up to an extent, definitely. Okay. It'll really build up the immune system. Tamil sir. So immune system வந்துட்டு build பண்ணும். Okay. So அது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் உங்களுக்கு. ஓகே, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு, அடுத்தது தெய்வம். இதுக்கான மீனிங் அது கிடையாது. மாதா பிதா குரு இவங்க 3 பேருமே தெய்வத்துக்கு ஈக்குவல். ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உங்க அம்மா அப்பாவோட ரோல் என்ன, சொசைட்டியோட ரோல் என்ன, அண்ட் டீச்சர்ஸோட ரோல் என்ன? ஓகே, அது ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். பிகாஸ் டுடே இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க சொசைட்டியில். மோஸ்ட் ஆஃப் த பசங்க இன்னைக்கு எஃபெக்ட் ஆகிட்டு வந்து பேரண்ட்ஸ். பிகாஸ் தே பார்ன் அது அவங்க பிறந்த அந்த வைரஸால் பிறந்திருக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பசங்களுக்கு பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நாட் மெனி ஆஃப் தெம் ஹேவ். ஸோ தேர் ஆல் ஆஃபன் அண்ட் வல்னரபிள் சில்ட்ரன் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்லி தேர் ஆஃபன் ப்ளஸ் தேர் ஆல்சோ எஃபெக்டட் வித் HIV. ஸோ த சொசைட்டி இஸ் த பேரண்ட் ஃபார் தெம் டுடே. ஸோ நம்ம தான் வி ஆர் த பேரண்ட். ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹெல்ப் தெம் அவுட்? அது வந்து நம்மளோட இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்ச் வந்துட்டு இப்போ டீச்சர்ஸ் தே பிளே அ வைட்டல் ரோல். அவங்க தான் கவுன்சிலராக இருக்கிறாங்க. தே ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன். அவங்கள சோஷியலைஸ் பண்ணுறது, பிரிட்ஜ் தட் கேப் பிட்வீன் த சில்ட்ரன் வந்து எப்பவுமே கேட்பாங்க ஹூ இஸ் மை பேரண்ட். ஸோ வென் தே நோ தேர் ஆஃபன் தே கெட் தட் ஸ்பெஷல் கேர் அண்ட் கன்சர்ன். It's like you have to, they become more like special children for you. So that's how they grow. If you look at any orphanage நீங்க பாத்தீங்கன்னா they have some special care and they grow them with a lot of values, and it's the responsibility of the individuals who have taken. It's a society அவங்கள வந்துட்டு அவள comfortable zoneல கொண்டாந்துருக்க அந்த society. So the society becomes more responsible and they are the parents for the. But society ஓட ரோல் பத்தி சொன்னீங்க என்ன பண்ணணும்னு. பட் இப்போ சொசைட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? What they are? There are two things, positive and negative. ரெண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. One part of the society they accept பண்றாங்க. One part of the society to a larger extent இத accept பண்ண மாட்டறாங்க. Because it's a blame game. Parents பண்ணிட்டு இருக்க தப்பு நம்ம எதுக்காக நம்ம இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணோம். And they're also scared because நம்ம பசங்களுக்காக எஃபெக்ட் ஆகக்கூடாது. It's a wrong message. So இது வந்து ஒரு character assassination மாதிரி. If a child is born with HIV, they think the parents' character was not good. Or the child character was not good. அது வந்து ஒரு thought process அதோட. So அது வந்து ஒரு character assassination ஆயிடுது. And that's what brings down the self-esteem and morale of the child or any other individual also நீங்க பாத்தீங்கன்னாக்கா. அதனால they cannot move. So there is a positive side to the society and also the negative. ரெண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. So the positive people நிறைய innovative approaches they are taking. புது இண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாடல்ஸ், சப்போர்ட் அண்ட் கேர் சென்டர்ஸ். ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம், as in இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி we can take it forward, ஒரு சொல்யூஷன் பிளான் எப்படி எடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் இஸ் ஒன், அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட், அந்த நியூட்ரிஷன், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். நம்ம வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் ஹூ ஃபீல் இட் ரெஸ்பான்சிபிளாக நம்ம எடுத்துட்டாக்கா we will have our contribution done. So the positive side of the society will continue doing good work. அவங்க கண்டிப்பாக பண்ணிட்டே இருப்பாங்க good work. So the negative side will always keep complaining and have this issue, debate, keep this would be a problem, that would be a problem. So you just need to ignore that, and I think we should look into the positive side. Actually society தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் HIV ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி இந்த நிகழ்ச்சியில டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆட்டுக்கு நம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் கால் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பிரேக் அண்ட் we'll be back.
இதுதான் ராபென்சல் ராஜகுமாரியோட கதை. அவளுக்கு ரொம்ப நீண்ட மற்றும் வலுவான கூந்தல் இருந்தது. அம்மா, என்னையும் ராபென்சல் ராஜகுமாரி உலகத்துக்கு கூட்டிட்டு போவியா? கிளினிக் பிளஸால் பெறவும் ராஜகுமாரியை போன்ற நீண்ட மற்றும் வலுவான கூந்தலை மற்றும் 3D ராபென்சல் ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ்களை பெற்று முழுகி விடுங்கள் ராபென்சலின் 3D உலகத்தில். அம்மா, கிளினிக் பிளஸால நான் உங்களோட ராஜகுமாரி ஆயிட்டேன். டிஸ்னி டேங்கிள் சினிமாக்களில் ஜனவரி 2011. புதிய லக்ஸ் பர்பிள் லோட்டஸ் இன் கிரீம் பியூட்டி ஆயில்ஸ் உடன். புதிய லக்ஸ் பர்பிள் லோட்டஸ் இன் கிரீம். சீதா, இங்க பாரு. இரு என்ன பண்ற? ஜரி பியூரா இருந்தா கீழே இருக்கிற நூலும் ரெட்டா இருக்கும். வெண்டைக்கா சீதா, எலசா இருந்தா டக்குன்னு உடைக்கலாம். அதுக்காக ஒன்னொன்னையும் உடைச்சு பார்க்கணுமா? மிளகாய் தூள் இதுக்கு டேஸ்ட் இல்லையா? பாக்கெட்டை பிரிச்சு பாரு, செங்கல் பொடி வாசனை வருதான்னு. மிளகாய் தூளுக்கு என்ன டேஸ்ட்? டேஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட் மிளகாய் யூஸ் பண்ணா கலர்லயே தெரியும். தூள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். முக்கியமா பாக்கெட் மேல இந்த பேர் இருக்கும், ஆஷிர்வாத். இப்ப என்ன டவுட்? 100 கிராம் வாங்கவா, 1/2 கிலோ வாங்கவா? ஆஷிர்வாத் தூய்மையின் உத்தரவாதம் 100%. அசல் வீட்டு சுவைக்கு ஆஷிர்வாத் சாம்பார் மற்றும் ரசப்பொடிகளையும் பயன்படுத்துங்கள். அப்பா பாருங்க, கோல்கேட் 360 ஆக்டிவ் ஃபிளெக்ஸ். கேம்ல எல்லாத்தையும் விட நல்ல ஹெட் இதுக்குதான். இது ஃபிளெக்சிபிள் ஹெட், வலது பக்கம் இடது பக்கம்னு பற்களுக்கு இடையில சுத்தம் பண்ணுது. அதோட இது டங் கிளீனர் 99% அதிக கிருமிகளை போக்கும். கோல்கேட் 360 ஆக்டிவ் ஃபிளெக்ஸ் வாய் முழுவதற்கும் சுத்தம் செய்ய. இப்போது அழகிய கூந்தல் மற்றும் அழகிய சருமம் இரண்டும் கிடைக்கும். ஒவ்வொரு 100 ml சன்சில்க் ஷாம்புவுடனும் 10 ரூபாய் மதிப்புள்ள லக்ஸோ இலவசம். வெதர் மாறின உடனே ஸ்வெட்டர் போட்டு விட்டேன், ஆனாலும் இருமல் காய்ச்சல். கதகதப்பான உடைய போட்டா மட்டும் போதாது, இது மத்தவங்க கிட்ட இருந்து பரவும் கிருமிகளாலும் வரலாம். பாத்ரூம் அங்க. இனிமே இவை இன்னும் பாதுகாப்பா இருப்பா. புதிய லைஃப் பாயில் இருக்கு ஆக்டிவ் 5. இது சாதாரண சோப்பை விட கிருமிகளிடமிருந்து 100% சிறப்பான பாதுகாப்பு தரும். லைஃப் பாய் இப்போ வானிலை மாறினாலும் ஒரு பயமும் இல்ல. IPHAவின் சான்று பெற்றது. அண்ணே பிக்சர். எஸ் பா. நோ பா. அண்ணே பாட்டி. எஸ் பா. நோ பா. அண்ணே குளி. எஸ் பா. நோ பா. எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவுல மாட்டிக்காதீங்க. டிசிஷன் நீங்க எடுங்க. புப்பாலு டிசிஷன் கம். இதோட கூல் மீன் ஃபிளேவர் நாக்கையாக்கும் கலரா. ரெட்னா நோ, கிரீன்னா எஸ். புரிஞ்சுதா? புப்பாலு டிசிஷன் கம். இது நம்மோட டிசிஷன். ஹலோ, இது பாருங்க, இங்க இருந்து இங்க. வாவ். ஆனா உண்மையில யார் ஸ்கின் ஆவது இப்படி இருக்குமா? இது என்னோட ஸ்கின். இதோ இப்படி ஆயிடும். வெறும் ஃபேர்னஸ் மட்டும் போதுமா? அதனால்தான் புதிய ஃபேர் அண்ட் லவ்லி மல்டி விட்டமின் மாசுமறு, சீரில்லாத நிறம் மற்றும் மாநிறத்தை நீக்க உதவும். தினமும் பயன்படுத்துங்கள். சிகப்பழகை விட அதிகம் பெறுங்கள். தெளிவான சிகப்பழகு. புதிய ஃபேர் அண்ட் லவ்லி மல்டி விட்டமின். இப்போது கிளினிக் பிளஸ் உடன் பெறுங்கள் 3D ராபென்சல் ஹேர் கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் மற்றும் ஹேர் பேண்ட் முற்றிலும் இலவசமாக. மற்றும் ஆயிடுங்கள் ராஜகுமாரியாக. டிஸ்னி டேங்கிள் சினிமாக்களில் ஜனவரி 2011. சந்தனம் மற்றும் மாய்ஸ்சரைசிங் கிரீமால் தயாரான புதிய லக்ஸ் சாண்டல் அண்ட் கிரீம். சருமம் மின்னும், பொன்னையும் மிஞ்சும். புதிய லக்ஸ் சாண்டல் அண்ட் கிரீம். இப்போது புதிய லக்ஸ் சாண்டல் அண்ட் கிரீம் 15 ரூபாய் மட்டும். வெல்கம் பேக். புதியதோர் உலகம் செய்வோம். எய்ட்ஸ் எனும் நோய்க்கொல்லியை கொன்று புதைத்து விட்டு, பட் அது வரைக்கும் HIV-யால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவுறது, அவங்க எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? நிச்சயமா சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதர்களோட கடமை. அந்த கடமை